ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை எபிரேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 1-5 வசனங்கள், மீண்டும் 17வது வசனம். கடவுளுடைய இளைப்பாற்றி பற்றி சொல்லுகிறார். அதில் சிறப்பாக 5-6 வசனங்கள். மேற்சொன்ன சொற்கொடர்களில் நான் அவர்கள் கழிக்கு இளைப்பாற்றி நாட்களில் நுழைய மாட்டார்கள் என்றிருக்கிறது. எனவே ஓய்வு பெற வேண்டியவர் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த செய்தியை முன்னர் கேட்டவர்கள் கீழ்ப்படியாமல் அந்த ஓய்வு பெறவில்லை. 6 நாள் வேலை செய்தார் ஆண்டவர், 7வது நாள் ஓய்வு எடுத்தார். மக்களும் இந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் ஓய்வு எடுக்க, ஆனால் இவர்கள் கீழ்ப்படியாமல் தான் அந்த ஓய்வை கடைபிடிக்கவில்லை. அதை தான் 11வது வசனத்தில் கீழ்ப்படியாமல் தான் இந்த ஓய்வை அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவே நாம் ஆண்டவருக்குள் நாம் இளைப்பாற வேண்டும். ஆகவே நாம் ஆன்மாவுக்கு இளைப்பாறல் கிடைக்கும். வார சுமந்து சோர்ந்து போன எல்லாரும் என்னிடம் வாருங்கள். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய நாளில் நாம் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக புரியப்பட்ட நாளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய காணிக்கை போல முதன்மையான காணிக்கை, முழுமையான காணிக்கையை நாம் கொடுக்கும் போது இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவருடைய இளைப்பாறுதலை பெற வேண்டும். அவரிடம் பாரஸ் வந்து எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உடைய ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உடைய ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல் மத்தேயு 11 சொல்லப்பட்டது. என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு நானே மனத்தாழ்ச்சியும் சாந்தம் உள்ளது. என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கக்கூடிய நுகம் இனிது, என்னுடைய சுமை எளிது என்று குறிப்பிட்டிருக்கிறார். சுமை ஆண்டவரோடு நாம் சொல்லும்போது சுமை எளிதாகவும் இனிதாக இருக்கும். ஆகவே நாம் அவரை பின்பற்றுவோம். நாம் அவருடைய அழைத்திற்கு செய்வெடுத்து நாம் அவருடைய கூக்குரலுக்கு நம்மை அர்ப்பணிப்போமா. நல்ல தகப்பனே, வாரம் சுமந்து சோர்ந்து போனவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நாங்கள் இளைப்பாற செய்வேன் என்று சொல்லியதாகவே தனிமையான இடத்துக்கு வாருங்கள். மார்க் 6:33-4 சொன்னது போல தனிமையான இடத்துக்கு வாருங்கள். அமைதியாய் இருந்து தேவனுடைய பிரசனத்தை கண்டுகொள் என்று அழைப்பு விடுக்கின்றேன். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொன்னீரேன். அந்த பங்கை நாங்களும் தெரிந்து மக்கள் வாழ எங்களை வழிநடத்தும் நல்ல